Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பொரி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே delicious and instant ஆன ஒரு snack recipe. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க பொரி சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு பொரி, ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ஸையும் உங்க கையால நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஆட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து வரும். இப்போ எல்லா இன்கிரிடியன்ஸும் நல்லா ஒண்ணா கலந்து வந்தாச்சு. ஸோ இதுல இருந்து சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதை ஒவ்வொரு பக்கோடாவா உள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் பபிள்ஸ் எல்லாம் செட்டில் ஆயாச்சு. பக்கோடாஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பொரி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பொரி பக்கோடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.